ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஷபேஷனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய தனித்திறமையை சூப்பராகவே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல நிறைய பேரால் எதிர்பார்க்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா சபேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்ன வரைக்கும் சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. நிறைய கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இவர் வாங்கியிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நாள்ல வரப்போகுது. அதுக்கு இவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரைனிங் இது வரைக்கும் எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பா டாப் 5 லிஸ்ட்ல இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்ற வகையில நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய டஃப் காம்படிஷன் இவருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினா சொல்லணும்னா சுஷாந்திகாவை சொல்லலாம், ஸ்ரீஹரி சொல்லலாம், பவித்ராவை சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கூட இருக்க இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈக்குவலா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மக்களால் நிறைய பேர் சொல்லப்படுற பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபேஷன் தான் டைட்டில் வின் ஆகுவாரு. ஸோ கண்டிப்பா இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு டிவி ஷோட ரியாலிட்டி அப்படின்ற விஷயம் எப்போ வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில இவர் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய ப்ராக்டிகஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சின்ன சின்ன மைனூட் பிளேஸ்ல கூட அப்படின்ற மாதிரி பாட்டு விஷயத்துல அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கீங்க. ஸோ இதுல இவர் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா கண்டிப்பா டாப் 5 லிஸ்ட்ல இருந்து டைட்டில் வின்னரா அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நீங்க யாரு டாப் லிஸ்ட்ல வருவாங்க, அந்த டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த பர்சன் யார் அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு சபேஷனை பிடிக்கும்ன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.